check. 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 Ready? என்னை கண்டால் என்னவோ ஆகிறாய் முன்பே முன்பே கைகள் தானாய் கோத்தாய் கட்டி முத்தம் தேனாய் வாத்தாய் வேளா இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே என்னை கண்டால் என்னவோ ஆகிறாய் முன்பே முன்பே பார்வைகளின் பூமணியே தேவசு
ரெண்டு பேரும் ரொம்ப பாராட்டுக்கள். ரொம்ப அமைதியா இந்த பாட்டை பாடுறது கஷ்டம் இவங்க பாடின மாதிரி. ஏன்னா அந்த பாட்டினோட டெம்போ அப்படி இல்ல. ஒரு சௌரியம் என்னன்னாக்க, மேடையில் எல்லாருக்கும் லைட் போட்டுட்டாங்க. அங்க லைட் இல்லாதால பாதிப்போட ரியாக்ஷன் என்னன்னு இங்க இருந்து பார்க்க முடியல. அவங்க அதாவது பூவோடு தவன் சேர இளங்காற்று போராடும் போது சேராம தீராத இளப்பாட்டு தீர்மானம் போடு அப்படின்னு ஒரு அழகான ஒரு லைன் அதுல. அப்படிப்பட்ட லைன் எல்லாம் பாடும் பொழுது எதிர இருக்க ஆடியன்ஸை பார்த்தா தான் தெரியும் அவங்கவுங்க என்னென்ன தீர்மானம் போட்டுக்கிறாங்க மனசுல அப்படின்னு. அதை பார்க்க முடியாததுக்கு லைட் இல்லாம போச்சு. ரொம்ப அழகாக பாடினார்கள். உங்களுடைய பாராட்டுக்களை மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது திலங்கு ராகம் அப்படின்னு நான் சொன்னேன். அதில் கான்ட்ரவர்சி இருக்கு. எனக்கு அந்த பாட்டை கேட்கும் போது அது ஒரு நாட்டை ராகத்தில் இருந்த மாதிரி தான் தோணித்து. பட் நெட்ல வந்து அது திலங்குன்னு போட்டிருந்தாங்க. பட் ஐ ஸ்டில் ஹோல்ட் அது நாட்டை மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரியான சர்ச்சைகளை பாடுவதற்கு பேசுவதற்கு கூட ராஜா சார் போட்ட பாட்டுல இடம் இருந்திருக்கு. ஏன்னா இந்த ராகமா அந்த ராகமானு இப்பவும் சர்ச்சை இருக்கு. எந்த ராகத்திலாவது போடுங்கப்பா நம்ம கெஞ்சுற மாதிரியான ஒரு சர்ச்சை தான் இன்றைக்கு இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமான, அதுக்குள்ள ஒருத்தர் பெரியவர் வந்து இது அமிர்தவர்ஷினி தானே. இல்லை சார், அமிர்தவர்ஷினி கட்டாயமா வராது அப்படின்னு அங்கே எங்களுக்குள்ள ஒரு குட்டி விவாதங்கள் எல்லாம் நடந்தது. எவ்வளவு இன்பமான விவாதங்கள் நடப்பதற்கு காரணமாக சில நல்ல பாடல்கள் அமைந்திருக்கிறது. அந்த மாதிரி இன்னும் பாடல்கள் வராதான்ற ஒரு ஏக்கம் எல்லாரோட மனசுலயும் இருந்துதான் இருக்கு. அந்த ஏக்கங்களினுடைய அடுத்த பாடல் ஏன் உச்சி மண்டையில, அந்த பாட்டை பாட வருகிறார்கள் சுதீர் அண்ட்